இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். லாங் ட்ராவலில் பேசக்கூடிய ஒரு சில ஹிந்தி வாக்கியங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்கிட்ட ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அறிமுகப்படுத்திட்டு உங்கள் பேர் அப்படின்னு கேட்போம். அதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மை ரமேஷ்கும் ஆக்கானா மை மை அப்படின்னா நான், மை ரமேஷ்கும் அப்படின்னா நான் ரமேஷ். ஆக்கா நாம் ஆக்கா நாம் அப்படின்னா உங்களுடைய பெயர். ஆக்கா அப்படின்னா உங்களுடைய, நாம் அப்படின்னா பெயர். பேசும்போது நான் ரமேஷ், உங்கள் பேர் அப்படின்னு கேட்போம். அதை ஹிந்தியில் கேட்கும்போது மை ரமேஷ்கும் ஆக்கா நாம், நான் ரமேஷ், உங்கள் பெயர். என் பேர் சுரேஷ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேரா நாம் சுரேஷ் ஹை. மேரா நாம் சுரேஷ் ஹை. மேரா மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். மேரா நாம் சுரேஷ் ஹை அப்படின்னா என் பெயர் சுரேஷ். சரி, நீங்கள் எது வரலையும் போகிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? சரி, நீங்கள் எது வரலையும் போகிறீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, அச்சா ஆப் கஹங் தக் ஜாத்தே ஹை. அச்சா அச்சா அப்படின்னா சரி. ஆப் அப்படின்னா நீங்கள். கஹங் தக் அப்படின்னா இதுவரை. ஜாத்தே ஹைங் அப்படின்னா செல்கிறீர்கள். அச்சா ஆப் கஹங் தக் ஜாத்தே ஹை. சரி, நீங்கள் எதுவரை செல்கிறீர்கள்? நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை சென்னை ஜாத்தாகும். மை அப்படின்னா நான். ஜாத்தாகும் அப்படின்னா போகிறேன். மை சென்னை ஜாத்தாகும். இந்த சென்னை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்தோட நேம் சொல்லிக்கலாம். சென்னை வரை போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை சென்னை த ஜாத்தாகும். மை சென்னை த ஜாத்தாகும். நான் சென்னை வரை போகிறேன். அதே ஒரு பெண் சொல்லும்பொழுது இந்த ஜாத்தா அப்படிங்கிற வினைச்சொல் ஜாத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை சென்னை ஜாத்திகும். நான் சென்னை போகிறேன். அங்கே என் நண்பனின் மகளுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வஹாம் மேரே தோஸ்த் கி பேட்டி கி சாதி ஹை. வஹாம் மேரே தோஸ்த் கி பேட்டி கி சாதி ஹை. வஹாங் அப்படின்னா அங்கே. மேரே அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். தோஸ்த் அப்படின்னா நண்பன். தோஸ்துக்கு பேட்டி அப்படின்னா நண்பனின் மகள். பேட்டி அப்படின்னா மகள். தோஸ்துக்கு பேட்டிக்கு அப்படின்னா நண்பனின் மகளுக்கு. சாதி அப்படின்னா திருமணம். சாதிகை அப்படின்னா திருமணம் நடக்கிறது. வஹாம் மேரி தோஸ்துக்கு பேட்டிக்கு சாதிகை. அங்கே என் நண்பனின் மகளுக்கு திருமணம் நடக்கிறது. நானும் சென்னை தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நானும் சென்னை தான் போகிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா மை பி சென்னை ஜா ரஹா ஹூம். மை பி சென்னை ஜா ரஹா ஹூம். மை பி அப்படின்னா நானும். மை அப்படின்னா நான். மை பி அப்படின்னா நானும். ஜா ரஹா ஹூம் அப்படின்னா போகிறேன், போய்கொண்டிருக்கிறேன். மை பி சென்னை ஜா ரஹா ஹூம். நானும் சென்னை தான் போகிறேன். அதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் இந்த ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை பி சென்னை ஜா ரஹி ஹூம். மை பி சென்னை ஜா ரஹி ஹூம். நானும் சென்னை தான் போகிறேன். அங்கே என் பையன் பேங்க்கில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே என் பையன் பேங்க்கில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னா மேரா பேட்டா வஹாங் ஏக் பேங்க் மே காம் கர்த்தா ஹை. மேரா பேட்டா வஹாங் ஏக் பேங்க் மே காம் கர்த்தா ஹை. மேரா பேட்டா அப்படின்னா என் பையன். பேட்டா அப்படின்னா பையன். வஹாங் அப்படின்னா அங்கு. ஏக் பேங்க் மே அப்படின்னா ஒரு பேங்கில். காம் கர்த்தா ஹை அப்படின்னா வேலை செய்கிறார். காம் அப்படின்னா வேலை. காம் கர்த்தா ஹை அப்படின்னா வேலை செய்கிறார். மேரா பேட்டா வஹாங் ஏக் பேங்க் மே காம் கர்த்தா ஹை. அங்கு என் பையன் பேங்கில் வேலை செய்கிறார். நான் 2 நாட்கள் இங்கே தங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 2 நாட்கள் இங்கே தங்குவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை யஹாங் தோ தின் ருக்குங்கா. மை யஹாங் தோ தின் ருக்குங்கா. மை அப்படின்னா நான். யஹாங் அப்படின்னா இங்கு. தோ தின் அப்படின்னா 2 நாட்கள். ருக்குங்கா அப்படின்னா தங்குவேன். மை யஹாங் தோ தின் ருக்குங்கா. நான் 2 நாட்கள் இங்கு தங்குவேன். நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும்னா மை ஏக் ரிட்டையர்டு ஷிஷக் ஹூம். மை
மை அப்படின்னா நான், ஏக் அப்படின்னா ஒரு ரிட்டையர்டு ஷிஷக். ரிட்டையர்டு ஷிஷக் அப்படின்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஷிஷக் அப்படின்னா ஆசிரியர். மை ஏக் ரிட்டையர்டு ஷிஷக் ஹூம் அப்படின்னா நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். கடந்த வருடம்தான் ஓய்வு பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடந்த வருடம்தான் ஓய்வு பெற்றேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அபி பிச்லே சால் ரிட்டையர்டு ஹோ கயா. அபி பிச்லே சால் ரிட்டையர்டு ஹோ கயா. பிச்லே சால், பிச்லே சால் அப்படின்னா கடந்த வருடம், சென்ற வருடம். ரிட்டையர்டு ஹோ கயா, ரிட்டையர்டு ஹோ கயான்னா ஓய்வு பெற்றேன். அபி பிச்லே சால் ரிட்டையர்டு ஹோ கயா. நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கிஸ் நௌக்கரி மே ஹைங். ஆப் கிஸ் நௌக்கரி மே ஹைங். ஆப், ஆப் அப்படின்னா நீங்கள், கிஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு வரும். நௌக்கரி, நௌக்கரி அப்படின்னா வேலை, நௌக்கரி மே அப்படின்னா வேலையில். ஆப் கிஸ் நௌக்கரி மே ஹைங். நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீர்கள்? நான் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை ஏக் கம்பெனி மே மேனேஜர் ஹூம். மை ஏக் கம்பெனி மே மேனேஜர் ஹூம். மை, மை அப்படின்னா நான், ஏக் அப்படின்னா ஒரு, ஏக் கம்பெனி மே அப்படின்னா ஒரு நிறுவனத்தில், கம்பெனியில். மேனேஜர் ஹூம், மை ஏக் கம்பெனி மே மேனேஜர் ஹூம். நான் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக இருக்கிறேன். நான் திருச்சியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை ட்ரிச்சி மே காம் கர் ரஹா ஹூம். மை ட்ரிச்சி மே காம் கர் ரஹா ஹூம். மை, மை அப்படின்னா நான், ட்ரிச்சி மே, ட்ரிச்சி மே அப்படின்னா திருச்சியில். காம் கர் ரஹா ஹூம். காம் அப்படின்னா வேலை, காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னா வேலை பார்க்கிறேன். மை ட்ரிச்சி மே காம் கர் ரஹா ஹூம். நான் திருச்சியில் வேலை பார்க்கிறேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கேட்போம் இல்லையா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்கே கித்னே பச்சே ஹைங். ஆப்கே கித்னே பச்சே ஹைங். ஆப்கே, ஆப்கே அப்படின்னா உங்களுக்கு, கித்னே, கித்னே அப்படின்னா எத்தனை, கித்னே பச்சே ஹைங் அப்படின்னா எத்தனை பிள்ளைகள், பச்சே அப்படின்னா பிள்ளைகள். ஆப்கே கித்னே பச்சே ஹைங். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்கணுன்னா கியா பச்சே சாதி சுதா ஹை. கியா பச்சே சாதி சுதா ஹை. பச்சே, பச்சே அப்படின்னா பிள்ளைகள். சாதி சுதா, சாதி சுதா அப்படின்னா திருமணம் ஆனவரா. கியா பச்சே சாதி சுதா ஹை. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பேட்டிக்கு சாதி ஹோ சுக்கி ஹை. பேட்டிக்கு சாதி ஹோ சுக்கி ஹை. பேட்டி, பேட்டி அப்படின்னா மகள், பேட்டிக்கு அப்படின்னா மகளுக்கு. சாதி, சாதி அப்படின்னா திருமணம், சாதி ஹோ சுக்கி ஹை அப்படின்னா திருமணம் ஆகிவிட்டது. பேட்டிக்கு சாதி ஹோ சுக்கி ஹை. மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை லடுக்கே கே லியே லடுக்கி டூண்ட் ரஹா ஹூம். மை லடுக்கே கே லியே லடுக்கி டூண்ட் ரஹா ஹூம். லடுக்கே கே லியே, லடுக்கே கே லியே அப்படின்னா பையனுக்காக. லடுக்கி, லடுக்கி அப்படின்னா பெண், லடுக்கி டூண்ட் ரஹா ஹூம் அப்படின்னா பெண் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். டூண்டு ரஹா ஹூம் அப்படின்னா தேடிக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். மை லடுக்கே கே லியே லடுக்கி டூண்ட் ரஹா ஹூம். பையனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயந்தான். நீங்கள் ஒரு முறை என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்ல விஷயந்தான். நீங்கள் ஒரு முறை என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அச்சி பாத் ஹை. ஆப் ஏக் பார் மேரே கர் ஆயியே. அச்சி பாத் ஹை. ஆப் ஏக் பார் மேரே கர் ஆயியே. அச்சி பாத் ஹை அப்படின்னா நல்ல விஷயந்தான். ஆப், ஆப் அப்படின்னா நீங்கள், ஏக் பார், ஏக் பார் அப்படின்னா ஒரு முறை. மேரே கர் ஆயியே. மேரே கர் ஆயியே அப்படின்னா என் வீட்டுக்கு வாங்க. மேரே அப்படின்னா என், என்னுடைய அப்படின்னு வரும். கர் அப்படின்னா வீடு, கர் ஆயியே அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. அச்சி பாத் ஹை ஆப் ஏக் பார் மேரே கர் ஆயியே. நல்ல விஷயந்தான். நீங்கள் ஒரு முறை என் வீட்டுக்கு வாருங்கள். நல்லது, கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என் இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும்னா அச்சா ஜரூர் ஆவுங்கா. ஆப்பு பி மேரே யஹங் பதாரியே. அச்சா, அச்சா அப்படின்னா நல்லது, ஜரூர் ஆவுங்கா,
ஜரூர் ஆவுங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவேன். ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, நிச்சயமாக. ஜரூர் ஆவுங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவேன், நிச்சயமாக வருவேன். ஆப்பு பி. ஆப்பு பி அப்படின்னா நீங்களும். மேரே யஹங் பதாரியே. மேரே யஹங் பதாரியே அப்படின்னா என் இடத்திற்கு வாருங்கள். ஆப்பு பி மேரே யஹங் பதாரியே. நீங்களும் என் இடத்திற்கு வாருங்கள். அச்சா ஜரூர் ஆவுங்கா. ஆப்பு பி மேரே யஹங் பதாரியே. நல்லது, கண்டிப்பாக வருவேன். நீங்களும் என் இடத்திற்கு வாருங்கள். நல்லது, மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லது, மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லணும்னா அச்சா ஃபிர் மிலேங்கே. அச்சா ஃபிர் மிலேங்கே. அச்சா அப்படின்னா நல்லது, ஃபிர் மிலேங்கே. ஃபிர் மிலேங்கே அப்படின்னா மீண்டும் சந்திப்போம்.